வாணியம்பாடி அருகே பல் சிகிச்சையில் ஏற்பட்ட தொற்று காரணமாக 8 பேர் பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல் சிகிச்சைக்காக சென்ற 8 நோயாளிகளை தனியார் பல் மருத்துவமனை ஒன்று சிகிச்சை என்ற பெயரில் நோய் தொற்றை ஏற்படுத்தி பலி கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் அறிவரசன் என்ற நபரின் பல் மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பல் சிகிச்சை பெற்ற இந்திராணி என்பவர் அடுத்த 2 மாதங்களில் உயிரிழந்தார். தாயின் இறப்பினால் அதிர்ச்சியடைந்த மகன் ஸ்ரீராம்குமார் சம்பந்தப்பட்ட மருத்துவரிடம் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி வாக்குவாதம் செய்த நிலையில் மருத்துவர் அறிவரசன் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த வாணியம்பாடியில் இங்கே விடிஎஸ் டென்டல் கிளினிக்ன்ற கிளினிக் கூட்டு போயிருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் தவறான ட்ரீட்மெண்ட் அளிச்சிட்டாரு. அப்போ என்னாச்சுன்னா அம்மா 2 மாதத்தில் இறந்துட்டாங்க. நாங்கள் அதை அவர்கிட்ட கேட்க போகும்போது இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது ஒரு புது விதமான நோய், நீ எதாக இருந்தாலும் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஜாயின்ட் டைரக்டர்கிட்ட கேட்டேன். அவரும் நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் போன்னு சொல்லிட்டு என்னை சில கேள்விங்கள்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு என்னை அமுச்சு விட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நியூஸ் பேப்பரில் இந்த இறப்புகளுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நீங்கள் போய் அந்த டாக்டர்லாம் எந்த இதுவும் பண்ணக்கூடாது, மீறி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு மிரட்டும் தோணியில் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதனைத் தொடர்ந்து தனது தாயின் மருத்துவ அறிக்கை வேண்டும் என மீண்டும் அறிவரசனை அணுகிய ஸ்ரீராம்குமார் 2 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நானும் அந்த ரிப்போர்ட்ஸை கேட்கறதுக்காக அந்த டாக்டர்கிட்ட போயிருந்தேன். அந்த டாக்டர்கிட்ட போகும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட்ஸை கேட்க போன அந்த ஒரு காரணத்துக்காக என்னை 15 2 முறை கேட்க போனேன். 2 முறையும் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி என்னை ஜெயிலில் அடிச்சிட்டாங்க. தன் தாய் மட்டுமல்லாமல் உயிரிழந்த மற்ற 8 பேரும் பல் சிகிச்சை பெற்ற 6 மாதத்தில் மூளையில் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர் என்பதை ஸ்ரீராம்குமார் பொது சுகாதாரத்துறையின் கதவுகளை தட்டி நீதி வேண்டினார். பலமுறை போராடி நான் இருந்தாலும் மெடிக்கல் கவுன்சில் எல்லா இடத்துலையும் போய் நான் போராடினேன். அதோட விளைவாக இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆங்கில நாளிதழில் அந்த டாக்டர் தான், அந்த பல் மருத்துவர் தான் இத்தனை கொலைகளுக்கும் காரணம், இத்தனை இறப்புகளுக்கும் அவர் தான் காரணம் இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. மருத்துவர் பல் சிகிச்சைக்கு பயன்படுத்தும் கருவியை முறையாக தூய்மைப்படுத்தாமல் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியதன் காரணமாகவே தொற்று ஏற்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை குழுவும் தனது விசாரணையில் உறுதி செய்துள்ளனர். மேலும் பல் சிகிச்சை பெற்று பாதிக்கப்பட்ட 10 பேரில் 8 பேர் இறப்பிற்கும் பல் மருத்துவர்தான் காரணம் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளனர். எவ்வளோ சீக்கிரம் 8 உயிர் போனது அவருனால தான்ன்றது நிரூபணமாக ஆயிடுச்சு. மெடிக்கல் கவுன்சில் சிஎம்சி டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவர் அறிவு டென்டல் கேர்ன்ற வேற ஒரு பேரில் இங்கே கிளினிக் வாணியம்பாடியில் நடத்திட்டு தான் இருக்கிறாரு. தற்போது மருத்துவரின் குற்றம் உறுதியாகி உள்ள நிலையில் தாயை இழந்த ஸ்ரீராம்குமார் சம்பந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மக்களே, தயவு செஞ்சு யாரும் அந்த கிளினிக் போய் எங்கள் அம்மா மாதிரி செத்து போயிடாதீங்க. நான் தான் விட்டுட்டேன், நீங்களும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த டென்டல் கிளினிக்கு போகாதீங்க. காவல்துறை, கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர், ஜாயின்ட் டைரக்டர், மெடிக்கல் கவுன்சில் இவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ சீக்கிரம் அந்த டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்க முடியுமோ வைங்க. சம்பந்தப்பட்ட மருத்துவமனை சீல் வைக்கப்படுமா, மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக